பொதுவாக நீங்கள் ஆயில் நட்சத்திரத்துலேயோ பூச நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு 3ஆம் திசை நடக்குதுன்னா சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை நடக்கும் 30லேருந்து ஒரு 50 வயசுக்குள்ளார். அப்போ இந்த மாதிரி திசைகள் நடக்கிறபோது உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்கான், சூரியன் சந்திரன் செவ்வாய் எங்கே இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதன் பிறகு கரெக்டாக போதான்னு பார்த்துக்கு. இல்லைனாலும் சிக்கல் வரலான்னா சிக்கல் வரலாம். அஸ்ட்ராலஜிக்கல் உங்களுக்கு நல்ல கைடு கிடைக்கல எனக்கு மெயில் பண்ணுங்க. நாமளே எப்படின்னாங்க ஒரு வருஷத்தில் 5 மடங்கு ஜெயிக்கணும், ட்ரை பண்ணணும், மினிமம் 2 மடங்காவது அடையணும். வி மஸ்ட் பிளான். அந்த மாதிரி முயற்சித்து துன்பங்கள் இல்லாமல் வெற்றி அடையிறதுக்கு வழி இருக்கா நம்ம பேசுவோம். இல்லைன்னா நல்ல அஸ்ட்ராலஜர் உங்களுக்கே தெரியும்னா யூ கேன் கேரி ஆன். ஃபைன். நம்மளே இப்போ நம்ம 2வது பார்ட்டியை முடிச்சிட்டோம். 3வது பார்ட்டில் போகிறேன். இந்த 3வது பார்ட்டுங்க, இந்த குரு அதிசாரத்தில் அப்படியே கடகராசியை அப்படியே அந்த 153 நாட்கள் நம்ம கடகராசியில், அதாவது ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 151 நாட்கள் தாண்டி இந்த பக்கம் வந்துட்டார். இப்போ நவம்பர் டிசம்பரில் 2ஆம் வீட்டில் குரு, அதில் நவம்பர் மாதத்தில் 2ஆம் வீட்டில் குருவும் கேதுவும், டிசம்பர் 5ஆம் தேதியிலேருந்து ஜென்ம கேது 7ஆம் வீட்டில் ராகு பேச நடந்துடும். அதனால பிரயோஜனம் இல்லை, தப்பும் இல்லை. காரணம் ராகு 2ஆம் வீட்டில், 7ஆம் வீடு, 8ஆம் வீட்டில் எங்கே இருந்தாலும் ஒன்று தான். கேது 2ஆம் வீட்டில் அல்லது ராசியில் இருந்தாலும் ஒன்று தான். ஆனால் குரு 2ஆம் வீட்டுக்கு போகிறது பியூட்டி. அது 2ஆம் வீட்டுக்கு போய் சனியை பார்க்க மாட்டார், அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. என்ன காரணம்னா சனி 9ஆம் வீட்டில் இருக்கிற போது பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறார், உங்களை வேலை செய்ய வைக்கிறாரு, ஜெயிக்க வைக்கிறார். அப்போ நீங்கள் 2ஆம் வீட்டில் குரு வரும்போது அந்த உடம்பு மனசும் தடுமாற்றம் தொடரும்.